ஏ ராணியக்கா என் கையை பிடிச்சிட்டு தான் வரணும்னே, வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது. உங்களை எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா? ஏன் எதுக்கு என்ன தேடுதா? எதுக்கு தேடுறாவளா? இனிமே நீங்க எங்கேயும் ஓடக்கூடாது ஆடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். ஏட்டி ராணி குடுமி சொல்லு இளிச்சவளே. ஏட்டி ஒரு கரையில இருக்க மாட்டியோ? ஏன் நான் எதுக்கு கரையில இருக்கணும்? ஏட்டி நெட்டூஸ் இந்த லூஸ் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? கீதாக்காவும் துரத்திட்டு இருந்தாவோ என்னன்னு தெரியல. நான் அப்புறம் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏட்டி குடுமி அவளை எதுக்கு துரத்திட்டு இல்லையற? இல்ல இளிச்சவளே, அவ பழம் திருட பார்த்தா, அதான் அவளை துரத்துனேன். ஏட்டி அந்த பிளிச்சிங் பவுடருக்கும் வேலை இல்ல உனக்கும் வேலை இல்ல. ஆமா இந்த பங்கச்ச குட்டியே வந்துட்டா. ஏட்டி பங்கச்ச குட்டி. இளிச்சக்கா. ஏட்டி ஆளைய காணுமே எங்க போயிருந்த? ஏக்கா இல்ல இந்த ராணி அக்காக்கு முத மாசம் ஸ்கேன் எடுக்கணும்ல. ஆமா அத பத்தி கொஞ்சம் விசாரிக்க போயிருந்தேன். புதன்கிழமை வர சொன்னாவோ போவோன்னே. எனக்கு எதுக்கு ஸ்கேனு? இக்க புதன்கிழமையா? சரி சரி. ஆமாட்டி புதன்கிழமை வர சொன்னாவ. காலையில ஒரு 11 மணிக்கு போல வாங்க அப்படின்னு சொன்னாவ. சரிக்கா சரிக்கா. எதுக்குன்னு கேட்கும்ல. எதுக்கா? உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஆமா குட்டி குழந்தை அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். குட்டி குழந்தை சாலி சாலி சாலி. ஏட்டி குடிமி அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்கும் நட்டி. ஆமா இருச்சவளே. சரி சரி ரொம்ப நேரம் நின்னுட்டு பேசண்டா, உட்காருங்க. ஏட்டி பங்கச்ச குட்டி எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, நான் போறேன்னு. அப்படியே அழிச்சக்கா. சரி அப்ப எல்லாருமே போயிருவோம். ஆமா அப்புறம் ராணியக்காவை யாரு வீட்டுல கொண்டு விடுறது? நெட்டவள்ளி நீயே கொஞ்சம் கொண்டு போய் விட்டுருமா. சரி என்னத்த செய்ய, நானே கொண்டு போய் விடுறேன். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இல்ல இளிச்சக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் டீ, பிறகு உனக்கு அந்த நிலைமை தான். அப்புறம் நான் தான் உன்னை கொண்டு வந்து விடுறதுக்கு வருவேன். ஐயா நான் என்ன பச்சை குழந்தையா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் பச்சை குழந்தை தான். போங்க போங்க வீட்டை பார்த்து போங்க. சரி ராணியக்கா போவோமா? போலாம் கிட்டவளே. ஏட்டி பிளிச்சிங் பவுடர் என்ன? ஏட்டி எப்ப பார்த்தாலும் உருண்டே தான் இருப்பியோ? பிறகு இந்த ராணி லூஸ் இருக்குல்ல, ஊசி எடுத்துட்டு வந்து பின்னாடி குத்தி விட்டுட்டு. ஏட்டி குடுமி இந்த வேலை எப்ப பார்த்த? ஏன் அவ பங்கஜ வீட்ல பழம் திருடிட்டு இருந்தா, அதான் ஊசி குத்தி விட்டுட்டேன். சரி ரைட்டு, அப்ப நீ செஞ்சதுல தப்பு இல்ல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கையில கிடைக்காமலே போறவ அன்னைக்கு இருக்குது ராணி அக்காளுக்கு. நீங்க இனி 10 மாசத்துக்கு அவையில ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் வெளியூர் எங்கேயும் போகுதா? வெளியூரும் போகல உள்ளூரும் போகல. பிறகு என்ன? ராணியக்காக்கு குழந்தை பிறக்குவதே. ஐயா அப்படியா? சந்தோஷமான விஷயம்ல. ஆமா ஆமா. சரி சரி ராணியக்கா, இனிமையாவது சேட்டை பண்ணாம இருக்கணும்னே. சரிங்கக்கா, நீங்க இனிமையாவே திருடாம இருங்க. நம்மளதான் ஈஸியா கலாய்ச்சி போடுறாங்க எல்லாரும். சரிட்டி பிளிச்சிங் பவுடரே வாரண்ணே. ஆட்டக்கா ஆட்டம், வாங்க வாங்க. நல்ல வேலைக்கு நம்ம தலையில இருக்க பூவை யாரும் கண்டுபிடிக்கல. ஆமா கீதக்க தலையில என்ன வச்சிருக்கிய? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பாத்துட்டாளே. அதுவா, அது வந்து நெட்டவள்ளி வர வழியில வந்து கீழே கிடந்துச்சு. ஆமா கீழே தான் கிடந்துச்சு. எதுக்கு இப்படி பச்சையா புழுவுறிய? இது என் நிச்சயதார்த்தத்துல கார்ல ஒட்டியிருந்து, அதானே நான் பார்த்தேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளே. புடுவலி புடுவலி புடுவலி. இப்ப என்ன கார்ல ஒட்டியிருந்து கீழே கிடந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்தேன். உடனே புழுவலின்னு சொல்லுவீல ராணியக்கா. ஏட்டி பிளிச்சிங் பவுடரு ஒன்று என்னதான் செய்யறது? சொல்லு. ஒன்று பழத்தை திருடுற, இல்லைன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் திருடிட்டு வந்துடுற. என்னதான் பண்றதோ தெரியலப்பா. ஒன்றும் பண்ணாண்டா, வீட்டை பார்த்து போங்க எல்லாரும். கீழே கிடந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்தேன். கீழே கிடந்தது எடுக்கிறது யார்கிட்ட கேட்கணும் நானு? சரி நடங்க போவோம். ராணியை என்ன காணோம், எங்க போனாலும் தெரியலையே. ராணி இல்ல மாமா. ராணி இவ்வளவு நேரம் எங்க போனேன்? நான் ஒண்ணு எங்கெல்லாம் தேடுனே தெரியுமா? ஏன் அண்ணே எதுக்கு இப்படி பச்சையா போய் சொல்றியோ? இவ்வளவு நேரம் இதுல தானே குத்த வச்சு உட்கார்ந்துருந்தியே. ஆமா ஆமா. எதுக்கு மாமா தேடுனியோ? ராணி இனிமே நீ வெளியெல்லாம் போக வேண்டாம் சரியா? வீட்டுக்குள்ளே இரு. எதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து அத்தனை முதலையும் பிடிச்சு திங்குறேக்கா? நாங்களே பாத்துக்கிறோம். காலையில காலையில ஆனா மரத்தடிக்கு அனுப்பி வச்சிருங்க என்னனே. அப்படி அழிச்சக்கா? சரி சரி. ராணி உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தனா என்கிட்ட கேளு சரியா? ஆட்டோ மாமா. என் செல்லம். சரி அவிய ரெண்டு நடுவுல நம்ம எதுக்கு? எட்டி குடுமி வாரேன்னு நாளைக்கு பாப்போம். ஆட்டோ அழிச்சோளே. ராணி வா வீட்டுக்குள்ள போலாம். நான் உனக்கு நிறைய சமைச்சு தாரேன் சரியா? எறும்பு, ஈசல், அப்புறம் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் நீ இனிமே சாப்பிட வேண்டாம் சரியா? ஏன் மாமா? எனக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும்.
இல்ல இல்ல, நீ இனிமே அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காது, சரியா? ஆ, ஆட்ட மாமா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம் இதுதான் மாமா உனக்கு தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்து தருவேன். நீ சாப்பிடணும். திருடக்கூடாது மாமா, அது தப்பு. லூசு, நம்ம தோட்டத்துல நம்ம திருடலாம், தப்பு இல்லை.